வெல்கம் டு வேதிகை. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமான பதிவு. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுலாம் பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது ஃபரிதாபாத்னு ஒரு இடம், அதாவது டெல்லி இந்த பக்கம் ஹரியானா, அதுக்கு நடுவில் அது இருக்குது. இங்கே 26 வயசு பெண், அவளுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. ரொம்ப விலாவாரியாக ரொம்ப எதுவுமே போடலை, ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு அந்த செய்தி. அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு இத்தனைக்கும். அவள் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கான். வீட்டில் அம்மா, சிஸ்டர்ஸ், தங்கைகள், அக்காவோ தங்கையோ அவளோட, அப்புறம் சொந்தக்காரங்களோட இருந்துட்டுருக்கா. கூட்டு குடும்பமாக இருந்துட்டுருக்கா. இந்த பொண்ணு எப்போவுமே குடும்பம்னு இருந்தால், பெரிய குடும்பம் இருந்தால் வாயின்னு சண்டை வரத்தானே வரும். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்து பண்ணிட்டு அது சண்டையை பயங்கரமாக கொண்டு போகக்கூடாது. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கா, அம்மா கொஞ்சம் கோபம் தனியட்டும், ஏன்னா இவளுக்கு 2 குழந்தைகள் வேறு இங்கே வளர்ந்துட்டுருக்கு. அம்மாவுக்கு கோபம் தனியட்டும், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டுன்னு அவள் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. நான் சீக்கிரம் வந்துடுவேன், 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அங்கே போயாச்சு. இங்கே சத்தமெல்லாம் அடங்கி போச்சு. இங்கேயும் பார்த்துருக்கா. மிட் நைட் வரைக்கும் அந்த பொண்ணு வரல. அந்த பொண்ணு அழகாக அந்த 1 மணி நேரத்தில் கிளம்பிடுத்து. வரேன்னு சொன்னபடி 1 மணி நேரத்தில் கிளம்பி வந்துட்டுருக்கு. வழியில் ரொம்ப டெல்லியில் பனி மூட்டம், ரொம்ப பனி, பயங்கர பனி. அதில் அங்கே போயிட்டு இருக்கிறபோது ஒன்றும் அவளுக்கு வெஹிக்கிள்ஸும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெஹிக்கிள்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் வெஹிக்கிள்ஸும் இல்லை. என்ன பண்ணதில் நடந்து போயிட்டுருக்கா. அங்கே ஒரு மாருதி வேன் மாதிரி வருது. அங்கே இவளை அம்மா நான் வேணா உன்னை கொண்டு விடுறேம்மா, தனியாக போயிட்டுருக்கியம்மா, ரொம்ப கரிசனமாக கேட்டிருக்கான் மொத்தம். சரி, நல்லவனாக இருக்கானே, நல்ல கரிசனமாக கேட்குறானே. இந்த பொண்ணு பாவம் ஏறிடுத்து. ஏறின உடனே கூட்டின்னு போகிறா. அவள் வீட்டு பக்கத்துலேயே தான் போகிறது அந்த வேனும். அண்ணா நான் இங்கே தான் வந்துட்டுருக்குண்ணா, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, இந்த பக்கத்தில் பின்பக்கத்தில் இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்களே, திரும்பிட்டீங்களே, இப்படி திரும்புங்கோ, இல்லை நீங்கள் நிறுத்துங்கோ, நான் இறங்கி போயிடுறேன், இங்கேருந்து கிட்டக்க தான் எங்கள் வீட்டெலாம் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு, குழந்தை இல்லை பொண்ணு. அவன் கண்டுக்கவே இல்லை. அங்கெல்லாம் ஒரு கார்லாம் நிறுத்தி வச்சுருப்பாள். நைட் ஆனால் காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம், அப்புறம் கார் தள்ள எடுத்துன்னு போகிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. அங்கேருந்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் இந்த பொண்ணை காரோடு நிற்காமல் கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று 2 பேர் 3 பேர் சேர்ந்தாப்புல கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. கத்துறது காதில் விழலை. ஏன்னா பனி மூட்டம், யாருக்கும் எதுவும் சத்தமே கேட்காது. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. வெளிச்சமும் தெரியாது. அந்த மாதிரி நிலைமை. அது திங்கக்கிழமை இது நடந்தது. உடனே செவ்வாய்க்கிழமை பார்த்தா காலத்தால் அதுவும் விடாமல் திருப்பியும் இந்த பொண்ணு என்ன பாவம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இப்போ சரி போகணுன்னு அதுகளுக்கே ஒரு திருப்தியாக எடுத்து போல இருக்கு. அந்த அதுகளுக்கெல்லாம் என்னை பற்றி இவளை கூட்டின்னு போய் ஒரு இடத்துல போய் ஒரு ஹோட்டல் கீழே போய் தள்ளி விட்டுருக்கு கார்லேருந்து, இந்த வேன்லேருந்து. இந்த கன்னத்தில் அப்படி ஸ்ராச்சு, இந்த கன்னத்துலேருந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டியிருக்கு. நல்லவேளை ஃபோன் வச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணு கையில். இவன் ஃபோன் பண்ணி பார்த்தா வீட்டில் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பசங்க படுத்தி எடுத்துருக்க இவளை. அப்புறம் இங்கே அடிபட்டவொடனே இவன் என்ன பண்ணியிருக்கா, ஃபோன் பண்ணியிருக்கும்போது அப்போ இதுக்கெல்லாம் தேடுறதுல இருந்திருக்கா. அப்பையும் கொஞ்ச நாள் எடுக்கல, திடீர்னு எடுத்து என்ன ஃபோன் வந்திருக்கான்னு பார்க்கலான்னும் போது ஃபோன் வந்துருக்கோன்னு ஃபோன் பேசுகிறா அவள் சிஸ்டர். என்னடி எங்கடி இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறது, மயங்கிடுறது. ரத்தம் பெருக்கு, பயங்கரமாக ரத்தம். 12 தையல் இங்கே போட்டிருக்கான்னா பாருங்க, 12 தையல். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறம்போது. இப்போ எல்லாம் இந்த குழந்தைலாம் நைட் டியூட்டிக்கெலாம் வேறு போடுது, லேடிஸ்லாம் பாவம். நல்ல வேளை வேன் அனுப்புகிறானுங்க, அந்த கம்பெனிக்காரன் அதை தப்பிக்கிறது. இந்த மாதிரி இல்லாத இடத்துலலாம் போய் மாட்டின்டா என்ன அது சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போவுமே ராத்திரி இருட்டு நேரத்தில் தனியாகவே போகக்கூடாது. தனியாக போனால் பெண்களாக இருந்தால் தான் நல்லது. இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த பொண்ணுக்கு. ஐயோ பாவம், நினைக்கிறதுக்கே நம்மளுக்கு உடலாம் நடுங்கிறது, எனக்கு நடுங்கிறது. அப்படியே 12 தையல் போட்டு அப்புறம் போலீஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறா. எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். அவனை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னங்கிறது கொஷின் மார்க்.
முடிஞ்சு போச்சு. அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அவனால் 2 பேரை பிடிச்சிட்டு அவனு ஒருத்தன் யாருங்கிறது தெரியல, தேடின்னு இருக்காங்கிற அதோடு நிறுத்தி போடுறானுங்க. அது என்ன ஆச்சு, என்ன முடிவு, அந்த பொண்ணு வந்து உயிருக்கு ஊசலாடின்னு இருக்காங்கிறவர்களையும் தெரிஞ்சுது. அந்த பொண்ணு பொழைச்சிதா பழைக்கலையா ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி நடக்கிறது. நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரிலாம் அமக்கலம் நடக்கிறது. எல்லா இடத்துலையுமே எல்லாமே இருக்குது. ஆனால் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப காலத்தின் கட்டாயம். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நாய்கள் கூட ரோட்டில் அசிங்கம் பண்ணுறதுங்க. ஆனால் பெண் நாய் வந்து உத்தரவு இல்லாமல் ஆண் நாய் வரது. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். அந்த பெண் நாய் வந்தால் தான் ஆண் நாய் ஓகே பண்ணுறது. ஆனால் மனிதன் நாயை விடவா கேவலம், நாயை விடவா அசிங்கமாயிட்டான் மனுஷன். மனசு கட்டுப்பாடு வேண்டாமா? அப்படி இதெல்லாம் ரொம்ப கேவலம். கலிகாலம். இந்த கலிகாலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு, நம்ம தெரிஞ்ச வாழ்க்கும் இந்த செய்தி ஏன் போடணும்னா, பெண் குழந்தைகள் சின்னக்கால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, பி கேர்ஃபுல். நீங்களும் இருந்துக்கோங்க, பெண்களாக இருக்கிறப்பட்ட நீங்களும் இருந்துக்கோங்க, ஜாக்கிரதை. யாரையும் நம்பிடக்கூடாது. இந்த காலத்தில் யாரையும் நம்பி சரின்னு லிஃப்ட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஏறக்கூடாது. இதெல்லாம் ஒரு படிப்பனையாக நம்ம நினச்சிட்டு இருந்து வாழ்ந்தால் நாம் முன்னேறலாம். அவ்வளோதான். சரியா? ரொம்ப மனசு வலியோடு தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். அதனால் நேயர்களே, நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு தான் நான் கேட்டுக்க முடியும். வேறு ஒன்றும் என்னால் ஆகாது. நான் என்ன பண்ண முடியும்? சொல்லலாம், பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதான். சரியா? ஓகே, பாய். அடுத்த பதிவு சக்தி பீடத்தை பற்றி போட போகிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.